பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 3 தேடலுக்கான அழைப்பு பக்கம் 369. ஒரு புதிய படைப்பின் முகப்பு போலத் தோன்றிய காலை. மேலான சூரிய ஒளியையும் மகிழ்ச்சியான வானங்களையும் கொண்டு வந்து பொருட்களின் மாறாத மூலத்திலிருந்து நெகிழ்ச்சியூட்டும் விசித்திரமான ஓர் அழகைச் சுமந்து வந்தது. ஒரு தொன்மையான ஏக்கம் மீண்டும் புதிய வேர்களைப் பற்றிக் கொண்டது. நிறைவேறாத ஆசையை காற்று ஆழமாக பருகியது. அலைந்து திரியும் காற்றில் உயர்ந்த மரங்கள் நடுங்கின. மகிழ்ச்சியின் வருகையில் சிலிர்க்கும் ஆன்மாக்களைப் போல பசுமையான இரகசியத்தின் நெஞ்சில் அதன் சோர்வடையாத ஒற்றைக் காதல் கீதத்திற்காக ஒரு பாடல் கங்கு இலைகளுக்கு இடையே அழுதது. நிலையற்ற அழைப்புகளும் பதில்களும் தங்கள் வெள்ளத்தை கலக்கும் இடத்தின் பூலோக முணுமுணுப்பிலிருந்து விலகி, அஸ்வபதி மன்னன் புலன்களால் உருவான காதுகளுக்கு எட்டாத மற்ற ஒலிகளை அந்தக் கதிரின் வழியே கேட்டான். நம் வாழ்வைச் சூழ்ந்திருக்கும் ஒரு நுட்பமான இடைவெளியில் உள் ஆன்மாவின் மயக்கத்தால் மூடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்பட்டன. இயற்கையின் கேட்க முடியாத ஓசையை பிடிக்க முடிந்தது. ஆவல் நிறைந்த வாழ்வியல் இந்தச் சுழற்சி நெடுகிலும் நிகழ்கால கவலைகளின் ஆழ்ந்த அவசரத்திலும் விவரிக்க முடியாததைப் போற்றும் பூமியின் வார்த்தைகளற்ற கீதம் பிரபஞ்சப் பெருவெளியின் மௌன இதயத்திலிருந்து எழுந்தது. காலத்தின் ஒளிமயமான தடைகளுக்குப் பின்னால் முணுமுணுக்கும் பிறவாத ஆற்றல்களின் அடக்கப்பட்ட குரலை அவன் கேட்டான். மீண்டும் அந்த மாபெரும் ஏக்கம் தன் சுடரை உயர்த்தியது. அது மனிதர்களுக்கு பூமியில் ஒரு பரிபூரண வாழ்வைக் கோருகிறது. நிச்சயமற்ற மனதில் உறுதிக்காகவும், துன்புறும் மனித இதயங்களுக்கு நிழலற்ற பேரின்பத்திற்காகவும், அறியாமை உலகில் மெய்மறந்த உண்மைக்காகவும், அழியக்கூடிய வடிவங்களை தெய்வமாக்கும் இறைத்தன்மைக்காகவும் பிரார்த்திக்கிறது. சிந்தனையின் ஏதோ ஒரு தொலைதூர வானத்திலிருந்து பாய்ந்த ஒரு சொல். பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 3 தேடலுக்கான அழைப்பு பக்கம் 370. முகமூடி அணிந்த பதிவாளரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அது. அவரது மூளையின் எதிரொலிக்கும் பாதைகளை கடந்து சென்று பதிவு செய்யும் செல்களில் தனது முத்திரையை பதித்தது. ஓ, சக்தியால் உந்தப்பட்டு, விதியால் இயக்கப்பட்டு, பூமியில் பிறந்த இனமே! ஓ, எல்லையற்ற உலகில் அற்ப சாகசக்காரர்களே! குள்ள மனிதகுலத்தின் கைதிகளே, உங்கள் சிறிய சுயத்தையும் அற்ப விஷயங்களையும் சுற்றி மனதின் வட்டப் பாதைகளில் இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் பயணிப்பீர்கள்? ஆனால் மாறாத சிறுமைக்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. வீணான மறுநிகழ்வுக்காக நீங்கள் உருவாக்கப்படவில்லை. அமரரின் சாரத்திலிருந்து நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். உங்கள் செயல்கள் விரைவான வெளிப்படுத்தும் படிகளாக இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கை தெய்வங்களை வளர்ப்பதற்கான ஒரு மாறும் அச்சாக இருக்க முடியும். ஒரு ஞானி, ஒரு வலிமையான படைப்பாளர் உங்களுக்குள் இருக்கிறார். களங்கமற்ற மகத்துவம் உங்கள் நாட்களில் குடிகொண்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள சக்திகள் இயற்கையின் கலங்களில் அணைக்கப்பட்டுள்ளன. ஒரு மேலான விதி உங்கள் முன்னால் காத்திருக்கிறது. இந்த நிலையற்ற பூவுலக ஜீவன் விரும்பினால் தனது செயல்களை ஒரு மேலான திட்டத்திற்கு பொருத்திக் கொள்ள முடியும். இப்போது அறியாமை கண்களால் உலகை பார்த்து, உணர்வற்றவனின் இரவிலிருந்து அரிதாகவே விழித்தெழுந்து, உண்மையை பார்க்காமல் பிம்பங்களை பார்ப்பவன் அந்தக் கோளங்களை ஒரு அமரரின் பார்வையால் நிரப்ப முடியும். ஆயினும் தெய்வம் வளரும். உங்கள் இதயங்களுக்குள் ஆன்மாவின் காற்றில் நீங்கள் விழித்தெழுவீர்கள். அழியக்கூடிய மனதின் உடைந்து விழும் சுவர்களை உணர்வீர்கள். வாழ்வியல் இதயத்தை ஊமையாக்கிய செய்தியை கேட்பீர்கள். சூரியனை நோக்கிய இமைகளால் இயற்கையின் வழியே நோக்குவீர்கள். நித்தியரின் வாயிலில் உங்கள் சங்குகளை ஊதுவீர்கள். பூமியின் உயர் மாற்றத்தின் படைப்பாளர்களே, ஆன்மாவின் அபாயகரமான வெளிகளைக் கடந்து முழுமையாக விழித்திருக்கும் வலிமைமிக்க அன்னையைத் தொட்டு, இந்த மாம்ச வீட்டில் சர்வ வல்லவரைச் சந்தித்து, வாழ்வையே கோடிக்கணக்கான உடல்களைக் கொண்ட ஒன்றாக மாற்றும் பாக்கியம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் விதிக்கும் பூமி விண்ணிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு எல்லையாகும். நீங்கள் வாழும் வாழ்க்கை நீங்கள் கொண்டிருக்கும் ஒளியை மறைக்கிறது.